வெண்பா கேரக்டர் பத்தி சொல்லுங்க. இப்ப மிஸ் பண்றீங்களா அந்த கேரக்டரை? சத்தியமா இல்ல. என்னடி சொல்ற? அதான் ரீடெலிகாஸ்ட் போயிட்டு இருக்கே, இன்னமும் வந்து ரிப்பீட் போட்டுட்டு இருக்காங்க, இன்னமும் மக்கள் வந்து பாத்துட்டு இருக்காங்க, வேலையே செய்யாமலே ஜாலியா ஃபேம் வந்துட்டு இருக்கு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அங்க உள்ள பர்சன்ஸ பத்தி ஒரு 2 லைன். அருண் வந்து உண்மையாவே இந்த தத்துவங்கள்லாம் பேசக்கூடிய ரொம்ப பாசிட்டிவான ஒரு பையன் தான். நான் நிறைய மூவி பார்த்து நிறைய மூவி நாலேஜ் டெக்னிக்கலாகவும் சரி ஆக்டிங் வைஸாகவும் சரி ரொம்ப நாலேஜபிளான ஒரு பர்சன் வந்து அருண். ஸோ அதை தாண்டி அவனை பற்றி வந்து சொல்லணும் அப்படின்னா சரியான மென்டல் சைக்கோன்னு நினைக்கிறேன் அவன். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? கண்மணி மேம் இப்ப சொன்னியே, இப்ப வரேன் பாரு. இருக்கடி கச்சேரி. ரொம்ப கியூட்டான ரொம்ப ஸ்வீட்டான ஒரு சூப்பரான ஒரு ஒன்றுலாம் சொல்லவே முடியாது. ரொம்ப ஒரு அராத்து தான், பயங்கரமான அராத்து தான் அது. எப்போ பார்த்தாலும் சேட்டை பண்ணிக்கிட்டு எதையாவது சீண்டிக்கிட்டு சில்மிஷா பண்ணிக்கிட்டு நோண்டிக்கிட்டு அப்படி இருக்கக்கூடிய உண்மையான ஒரு கேரக்டர் அது அப்படின்னே சொல்லலாம். எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. இப்போ வந்து உப்பு புளிப்பு காரம். உப்பு புளிப்பு இல்ல, உப்பு புளி. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். எபிசோட் வந்து ரொம்ப ஹிட்டாவே ஆனிச்சு. இப்போ பார்ட் 2 வேற வருமா வராதான்னு வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் நீங்க எப்படி இருந்தீங்க? எல்லாம் பாட்டு வந்துருச்சு. தோத்துக்கிட்டே இருக்கீடா. நீங்க என்ன ரோல் பண்ணாலும் வில்லி கேரக்டர் தான் பண்ணுவீங்களா, இல்லைன்னா உங்களுக்கு அப்படி அமையுதா? அப்படி அமையுதுங்க. என்ன எதை பார்த்து மயங்கி என்ன வில்லியா கேக்குறாங்கன்னு எனக்கே தெரியல. வந்து என்ன பாம்பா நடிக்கிறது கேட்டாங்க, அதுவும் லைக் யார் விஷம் 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 பயங்கர நெகட்டிவ். அது பண்ணி 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 எனக்கே வந்து கெட்டவளோ அந்த மாதிரிலாம் வந்து தோணிடுச்சு. எங்க பாட்டிலாம் வந்து என்ன பண்ணுவாங்களாம், எங்க பாட்டிக்கு வந்து 10 பசங்க, குழந்தை பிறந்து 40 டேஸ்ல பிரெக்னென்ட் ஆயிடுவாங்க, குழந்தை பிறந்து 40 டேஸ்ல பிரெக்னென்ட் ஆயிடுவாங்க. அதே வேலையா சுத்தி இருக்காங்க போல எங்க தாத்தா பிஸி மேன். ஐயோ ஐயோ. ஹாய் மேம். ஹலோ பத்மா. இப்ப என்ன அவங்களோட பர்சனல் லைஃப் பத்தி தான் நம்ம வந்து கேட்கலாம். பர்சனல் லைஃப பத்தி கேட்கலான்னு சொல்லிட்டு என்கிட்ட பெர்மிஷன் இல்லாம நீங்க இதை சொல்லுவீங்க, அதுக்கு வேற நான் பதில் சொல்லணுமா? பர்சனல் லைஃப் எதை நீங்க கேட்க போற கேள்வியை பொறுத்து. பர்சனல்ஸ் கிடையாது, நீங்க சீரியல்ஸ்ல இருந்து வந்திருக்கீங்க. சீரியல் பர்சனல் கிடையாது. நெக்ஸ்ட் ஓகே, ப்ரொஃபஷனல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். அப்போ நான் வெண்பா கேரக்டர் பத்தி சொல்லுங்க. இப்ப மிஸ் பண்றீங்களா அந்த கேரக்டரை? சத்தியமா இல்ல. ஏன்? அதான் ரீடெலிகாஸ்ட் போயிட்டு இருக்கே, இன்னமும் வந்து ரிப்பீட் போட்டுட்டு இருக்காங்க, இன்னமும் மக்கள் வந்து பாத்துட்டு இருக்காங்க, வேலையே செய்யாமலே ஜாலியா ஃபேம் வந்துட்டு இருக்கு. அதனால மிஸ்லாம் பண்ணல, ஜாலியா அது ரீடெலிகாஸ்ட் ஓடிட்டு தான் இருக்கு. ஓகே, அங்க உள்ள பர்சன்ஸ பத்தி ஒரு 2 லைன். பாசிட்டிவ் நெகட்டிவ். பர்சன்னா யாருன்னு கேளுங்க, நிறைய பேர் இருக்காங்களே. அருண் அவரை பத்தி வந்துட்டு நான் இப்படி கிளாப் பண்றேன் பாசிட்டிவ், அப்புறம் கிளாப் பண்ணுவேன் நெகட்டிவ், அந்த மாதிரி. நெகட்டிவ். ஓகே ரெடி. ஃபர்ஸ்ட் வந்து அருணா? ஆமா. ஓகே. அருண் வந்து உண்மையாவே இந்த தத்துவங்கள்லாம் பேசக்கூடிய ரொம்ப பாசிட்டிவான ஒரு பையன் தான். நிறைய மூவி பார்த்து நிறைய மூவி நாலேஜ் டெக்னிக்கலாகவும் சரி ஆக்டிங் வைஸாகவும் சரி ரொம்ப நாலேஜபிளான ஒரு பர்சன் வந்து அருண். ஸோ அதை தாண்டி அவனை பற்றி வந்து சொல்லணும் அப்படின்னா சரியான மென்டல் சைக்கோன்னு நினைக்கிறேன் அவன். ஏன்னா வந்து எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டான், அதனாலே நான் அவன் எனக்கு ஃபோன் பண்ணாலும் நான் எடுக்கிறது இல்லை. அது முடிஞ்சு ஒரு 2-3 இயர்ஸ் ஆகுது. இன்னும் இந்த ஏண்டா பரதேசி பையில இன்னுமா அந்த மாதிரி வடிவேல் பேசுவார்ல, அந்த மாதிரி அவனை பார்த்து திட்டலாமான்ற அளவுக்கு பயங்கரமா கோவம் வருது. அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் இருந்தாலும் அவன் வந்து என்னதான் தான் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா, சரி இன்னைக்கு ஒரு கால் தான் பண்ணுவோமே அப்படின்ற மாதிரி கால் பண்ணி பேசலான்ற ஒரு இதுல இருக்கேன். நல்ல பையன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஒரு மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ரொம்ப கோவப்படுவான் டக்கு டக்குன்ட்டு, ஏதாச்சும் நான் எப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். ஸோ என்னதான் அவன் வந்து அப்படி இருந்தாலும் அவன் நல்லவன் தான், ரொம்ப நெகட்டிவாலாம் அவனை பத்தி சொல்ல முடியாது. போடி கண்மணி மேம். இப்ப சொன்னியே, இப்ப வரேன் பாரு. இப்ப எப்படி நெகட்டிவா? ஃபர்ஸ்ட் நெகட்டிவ். பாசிட்டிவ். ரொம்ப கியூட்டான ரொம்ப ஸ்வீட்டான ஒரு சூப்பரான ஒரு ஒன்றுலாம் சொல்லவே முடியாது. ரொம்ப ஒரு அராத்து தான், பயங்கரமான அராத்து தான் அது. எப்போ பார்த்தாலும் சேட்டை பண்ணிக்கிட்டு எதையாவது சீண்டிக்கிட்டு சில்மிஷா பண்ணிக்கிட்டு நோண்டிக்கிட்டு அப்படி இருக்கக்கூடிய உண்மையான ஒரு கேரக்டர் அது அப்படின்னே சொல்லலாம். அதை தாண்டி புனிதமா அதை பத்தி டப்பு டப்புன்னு நாங்க கேட்போம், நிறைய வேணும் எங்களுக்கு. வேணும். ரொம்ப திமிரு ஜாஸ்தி. அவரோட திமிரிலேயே வந்து கியூட்டான திமிரு அவங்க. ஓகேவா? ஸோ செம்ம கியூட்டா இருப்பாங்க. அவங்க பண்ற விஷயம்லாம் வந்து செம்ம கியூட்டா இருக்கும். அதாவது இந்த ஹீரோயின்ஸ்லாம் இந்த ஜெனிலியாலாம் அப்படி தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தா அப்படிலாம் பண்ணக்கூடிய ஆள்லாம் கிடையாது. கொஞ்சம் பேடு தான் அவங்க. எல்லாரையும் பேடுன்னு சொல்ல வைக்கிறேன். பேட்லாம் இல்லை,
நம்ம இந்த கேமை விட்டுறலாம். பொதுவாவே சொல்றேன், போகாட்டம் எல்லாம் கிடையாது. பேடுனா பேடு தான், ஆனா குட் தான். அந்த மாதிரி கியூட்டான பேடு, Okay. கியூட்டான குட்டி ஜெனிலியாவா? ஆமா, குட்டி ஜெனிலியா தான். அது மென்டல்னு வச்சுக்கோங்களேன். கேட்டுக்கோங்க. அந்த மாதிரி மென்டல் சொல்றாங்க. பாத்துக்கலாம் ஸ்வீட்டி அந்த மாதிரி. ஓகே மேம். இப்போ வந்து உப்பு புளிப்பு காரம். உப்பு புளிப்பு இல்ல, புளி. ஓ சாரி, உப்பு புளி. ஓகே, இப்போ வந்து உப்பு புளி காரம். அந்த எபிசோட் ரொம்ப ஹிட்டாவே ஆனிச்சு. இப்போ பார்ட் 2 வேற வருமா வராதான்னு வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் நீங்க எப்படி இருந்தீங்க? பார்ட் 2 வந்துருச்சு. எப்போ வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு ஒண்ணு போயிட்டு இருக்கு. அதுதான் பார்ட் 2 ஆஃப் உப்பு புளி காரம். பேரு மாத்திரனால உங்களுக்கு தெரியல போல. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு சொல்லி இப்போ ஜியோ ஹாட் ஸ்டார்ல வந்து போயிட்டு இருக்கு. நீங்க அந்த இதுல இல்ல? இல்ல யாருமே இல்ல. பார்ட் 1ல பண்ண யாருமே இல்ல. பட் கைண்ட் ஆஃப் அதே கான்செப்ட் தான், அதே மோரல்லஸ் அதே மாதிரி ஸ்டோரி, கொஞ்சம் வேற ஒரு கதை காலத்துல வேற ஒரு மாதிரி சூப்பரா அதே டைரக்டர் தான். அவர் வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இப்ப பார்ட் 2 ஆஃப் உப்பு புளி காரம் வந்து போயிட்டு இருக்கு. ஓ சூப்பர். நீங்க என்ன ரோல் பண்ணாலும் வில்லி கேரக்டர் தான் பண்ணுவீங்களா, இல்லனா உங்களுக்கு அப்படி அமையுதா? அப்படி அமையுதுங்க. என்ன எதை பார்த்து மயங்கி என்ன வில்லியா கேக்குறாங்கன்னு எனக்கே தெரியல. எங்க அதுக்கப்புறம் பாரதி கண்ணம்மாக்கு அப்புறம் எல்லாமே ஒரு முக்காவாசி எனக்கு வந்து நெகட்டிவ் ரோல்ஸ் தான் வந்து வந்தது. நெகட்டிவ் கேரக்டர், நெகட்டிவ் ரோல். ஒரு பாம்பு கேரக்டர்லாம், பாம்பா இந்த அம்மன் தாய் மாதிரி ஒரு சீரியல்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்து என்ன பாம்பா நடிக்கிறது கேட்டாங்க. அதுவும் லைக் பியூர் விஷம் 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 பயங்கர நெகட்டிவ். அது பண்ணி 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 எனக்கே வந்து கெட்டவளோ அந்த மாதிரிலாம் வந்து தோணிடுச்சு. அந்த மாதிரி குரூக்கடா யோசிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் தோணிடுச்சு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், சரி கொஞ்சம் இந்த நெகட்டிவ் கேரக்டர்ஸ்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சு கொஞ்சம் பாஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லி பிரேக் எடுத்தேன். உப்பு புளி காரம் வந்து சச் பாசிட்டிவ் கேரக்டர். இனிஷியலா கொஞ்சம் நெகட்டிவா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா இட்ஸ் பாசிட்டிவ் கேரக்டர் தான், ஃபீல் குட் கேரக்டர். சோ அது வந்து ஒரு பிளெஸிங் அந்த கேரக்டர் எனக்கு. ஏன்னா அந்த ஸ்டோரியில வந்துட்டு ஒரு உங்க ஜூனியரவே நீங்க கலாய்க்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. இனிஷியலா அப்படி ரியல் லைஃப்ல அப்படிதானா நீங்க காலேஜ் படிக்கும் போதெல்லாம்? இல்லனா ஆக்சுவலா அப்படிதான். ஆனா இந்த அளவுக்குலாம் வந்து புலி பண்ணி அந்த மாதிரிலாம் இல்ல. சும்மா சின்ன சின்ன ராகிங். அப்பதானே அது மெமரி. நம்ம எதுவுமே பண்ணலன்னா அப்ப நம்ம ஞாபகமே இருந்திருக்க மாட்டோம். காலேஜ் படிக்கும் போதும் சரி, ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, ஜூனியர்ஸ் எல்லாம் இது மாதிரி சின்ன சின்ன ராகிங் எல்லாம் பண்ணது உண்டு. ஹைலைட் என்னன்னா, உப்பு புளி காரம்ல ஒரு ஏடி வந்து ஜாயின் பண்ணாங்க, இன்டர்ன் மாதிரி ஒருத்தவங்க வந்து ஜாயின் பண்ணாங்க. அவங்க என் ஸ்கூல் ஜூனியர். அவங்கள வந்து இதே மாதிரி நான் வந்து கொஞ்சம் சில்மிஷம் எல்லாம் பண்ணி சண்டெல்லாம் சீண்டி அந்த மாதிரி ஒரு கேரக்டரான ஒரு பொண்ணு தான். அவங்கள பார்த்தோன்னே என்னடா இது ரியல்லியும் ஒரே மாதிரி இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி போய் செட்டெல்லாம் சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கூப்பிட்டு உட்காந்து பேசி அப்புறம் சில் ஆயிட்டோம் நாங்க. அப்படி பயங்கரமா கான்டோசியா ஆனிச்சு அந்த டைம் அந்த பொண்ணால? இல்ல அந்த அளவுலாம் இல்ல, செட்டுக்குள்ள சும்மா. ஓகே. இப்போ வந்துட்டு ஜெயா அவங்க அப்படிங்க பிரெக்னன்ட் டைம்ல வந்துட்டு கஷ்டப்பட்டிருப்பீங்க இல்லையா? எல்லாருமே பிரெக்னன்ட் டைம்ல ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், சேட்னஸ் இருக்கும். அது என்ன ஃபீல் பண்ணிருப்பீங்க? கஷ்டம்னா பிசிக்கலாவா? பிசிக்கலா இருக்கட்டும் சரி, எந்த சைடு இந்த டைம்ல நான் ஷூட்டிங் போய் அட்டெண்ட் பண்ணேன், எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல. ஆக்சுவலா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. நான் நார்மலா தான் இருந்தேன், கேஷுவலா தான் இருந்தேன். பிரெக்னன்சி ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தவங்களோட பாடி டைப், மேபி அவங்களோட மெடிக்கல் கண்டிஷன்ஸை பொறுத்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு வந்து நான் ரெகுலரா ஒர்க் அவுட் பண்ணதுனால, பிசிக்கலி ஆக்டிவா இருந்தனால எனக்கு அது ரொம்ப ஒரு கஷ்டம், ஒரு ஸ்ட்ரெயின் அந்த மாதிரி வந்து டு பி ஹானஸ்ட் எனக்கு நிஜமாவே இல்லை. இன்ஃபேக்ட் எனக்கு நார்மல் டெலிவரி அது எனக்கு பெயின்ஃபுல்லாவே இல்லை. ஜஸ்ட் 4 புஷ்லயே வந்து அவன் வந்துட்டான். அதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, நம்ம எடுத்துக்கிற சாப்பாடு, நம்மளோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி, நம்ம இருக்கிற விதம், அதுதான் இருக்கும். எனக்கு வந்து பெயின்ஃபுல்லா இல்லைன்னா எல்லாருக்குமே வந்து பெயின்ஃபுல்லா இருக்குமா இருக்காதான்றது வந்து அவங்களோட கையில தான் இருக்கு. அவங்களுக்குமே அது பெயின்ஃபுல்லா இல்லாம அவங்க பண்ணலாம், அவங்க பண்ற பிசிக்கல் ஆக்டிவிட்டியை பொறுத்து. எங்க பாட்டிலாம் வந்து என்ன பண்ணுவாங்களாம், எங்க பாட்டி வந்து 10 பசங்க, எங்க அம்மாவோட சேர்த்து 10 பசங்க. குழந்தை பிறந்து 40 டேஸ்ல பிரெக்னென்ட் ஆயிடுவாங்க. அதே வேலையா சுத்தி இருக்காங்க போல எங்க தாத்தா, பிஸி மேன். அதோட வந்து அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, பிரெக்னென்ட் இப்படி குழந்தை பெத்துட்டு இப்படி வேலைக்கு போயிடுவாங்களாம். இங்க பெத்துட்டு வேலைக்கு போயிடுவாங்க, 40 டேஸ்ல பிரெக்னென்ட் ஆயிடுவாங்க, பெத்துட்டு வேலைக்கு போயிடுவாங்க, 40 டேஸ்ல பிரெக்னென்ட் ஆயிடுவாங்க, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தா பிசிக்கலி அவங்க அத்தனை குழந்தைங்களை ஈஸியா பெத்துட்டு ஈஸியா வேலைன்னா வீட்டு வேலை, பாத்திரம் கழுவி பெருக்கி தொடச்சு அப்படி இல்லை, வயலுக்கு போறது, மாட்டு பால் கறக்குறது, அந்த மாதிரியான வேலைகளுக்கு வந்து போயிடுவாங்களாம். அவ்வளோ இட் வாஸ் வெரி ஈஸி ஃபார் ஹர். அந்த மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஹெல்தியா சாப்பிடணும்,
ஜங்கெல்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். சுகர் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணாலே சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம டயட்ல பண்ணாலே இன்டர்னலாக நம்ம செம ஸ்ட்ராங் ஆயிடும். ஓகே, நீங்க ஒரு பெரிய டயட்டிஷியன் கேள்விப்பட்டிருக்கோம், அதாவது அதுக்கு தான் படிச்சிருந்தீங்கன்னு சொல்லி வேற நாங்க கேள்விப்பட்டோம். சோ 2-3 டிப்ஸ் சொல்லி விடுங்க. ஆக்சுவலா அதுக்கு தான் படிச்சேன். பட் அது சார்ந்து நான் எந்த ப்ராக்டிஸும் பண்ணல. ஓகே, ஆனா எனக்கு வந்து நான் கொஞ்சம் ஹெல்தியா வந்து சாப்பிட்டுப்பேன் எப்பவுமே. நான் வந்து பை பர்த்ல இருந்தே கொஞ்சம் சப்பி அப்படின்றனால நான் என்னதான் வந்து பிசிக்கல் ஆக்டிவா இருந்தாலும் என்னதான் வந்து டயட்ல இருந்தாலும் நான் சப்பியா தான் இருப்பேன். ஆனா நான் ஹெல்தியா இருப்பேன். இன்டர்னலி எக்ஸ்டர்னலி பயங்கர ஹெல்தியா இருப்பேன். எக்ஸாம்பிள் இந்த நார்மல் டெலிவரியே சொல்லலாம். அந்த மாதிரி பல விஷயங்கள் இன்டர்னலா என்னால ஃபீல் பண்ண முடியும். அதுக்கு மெயினா நம்பர் 1 நான் பண்றது வந்து சுகர் வந்து அவாய்ட் பண்றது. கம்ப்ளீட்டா சுகர் வந்து 0 சுகர், அதாவது இந்த நாட்டு சர்க்கரை, பனை சர்க்கரை, பனை வெல்லம் அந்த மாதிரி கூட எடுக்காம மேபி ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அதுல இருந்து வர நேச்சுரல் சுகர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இந்த ப்ராசஸ் சுகர்ஸ் வந்து நம்பர் 1 அவாய்ட், டோட்டலி அவாய்ட். அப்புறம் ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் வீசிருங்க. ஜங்க் ஃபுட் பக்கமே வந்து போகக்கூடாது, அந்த பக்கமே கூட எட்டி பார்க்க கூடாது. அப்புறம் இந்த டீ கடையிலலாம் 4 நாள் வச்ச சமோசா, கேக்குங்க, வடை இருக்கும்ல, அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட். இப்போ என் கூட வரவங்க எல்லாம் கேட்பாங்க, எப்படி உங்க ஸ்கின்ல பிம்பிளே இல்ல அப்படின்னு. நீ சமோசா சாப்பிடுற, நான் சமோசா சாப்பிடல அப்படின்னு வந்து சொல்லுவேன். அந்த மாதிரி அதுதான் நம்ம டெய்லி ஹேபிட். வழக்கமா இருக்கிறதே வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிட்டாலே நம்ம இன்டர்னலா ரொம்ப ஹெல்தியா ஃபீல் பண்ணுவோம். ஸ்கின் க்ளோ ஆகறதுக்கு எதுவும் பண்றீங்களா? இப்ப நான் சொன்னேன்ல, அதுதான். அது பண்ணாலே நம்ம ஹெல்தி டயட் ஃபாலோ பண்ண, நிறைய தண்ணி குடிச்சாலே நம்ம ஸ்கின் வந்து அதான் இன்டர்னலா நம்ம ஃபாலோ பண்ற விஷயங்கள் எக்ஸ்டர்னலா தெரியும். அதை தாண்டி சில பேர் நான் இந்த க்ரீம் யூஸ் பண்ணேன், இந்த இது பண்ணேன், அது குடிச்சேன், இது போட்டேன், அது போட்டேன், இந்த சோப் போட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் வந்து பார்ஷியலி ஃபைன். அப்போதைக்கு மூஞ்சி கழுவினா நம்ம ஃப்ரெஷ்ஷா இருப்போம்ல, அப்போதைக்கு ஃபைன். அதை தாண்டி எப்பவுமே நீங்க வந்து பளபளப்பா இருக்கணும்னா இன்டர்னலா நீங்க எடுத்துக்கிற சாப்பாடு வந்து ரொம்ப முக்கியம்.